Hello friends, welcome to my channel. நான் தான் உங்களோட ரம்யா பேசுறேன். நம்மளோட டாபிக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், cold as well as cough problems in children. இந்த cough as well as cold problems almost எல்லா பேபிஸுமே அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பேபிஸ் இந்த cough as well as cold, அதாவது இருமல் அப்புறமா சளி பிரச்சனைக்கு ரொம்பவே ஹை ப்ரோனா இருப்பாங்க. இது எதனால பேபிஸ்ல ரொம்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப டெவலப்டா இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years வரைக்கும் எல்லா பேபிஸுமே இந்த கஃப் as well as cold ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஃப் as well as cold ப்ராப்ளமை நம்ம வீட்டில் இருந்துட்டே எப்படி ஒரு ஹோம் ரெமிடியா எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்போ 0 to 6 months இருக்கிற பேபிஸ்க்கு கஃப் as well as cold ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஹோம் ரெமெடி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் adequate ரெஸ்ட். கண்டிப்பாக பேபிஸ் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளோ தூரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 to 14 hours ஸ்லீப் நம்ம பேபிஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பாடியில் இருக்க இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். ப்ளஸ் அவங்க பாடி இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக adequate ரெஸ்ட் நம்ம பேபிஸ் எடுக்கணும். அப்புறமா பிரெஸ்ட் மில்க் நிறைய ஃபீடிங் இந்த டைமில் கொடுத்துக்கோங்க. உங்கள் பேபிஸ்க்கு நிறைய ஃபீடிங் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் நீங்கள் கொடுக்க உங்கள் பேபியோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சின்ஸ் இந்த பிரெஸ்ட் மில்கில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் பேபியோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பிரெஸ்ட் மில்க் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறமா சலைன் சொல்யூஷன். நவடேஸ் மார்க்கெட்ஸில் நிறைய சலைன் சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது, சச் அஸ் நேசோ கிளியர். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சலைன் சொல்யூஷனை உங்கள் பேபியோட நாஸ்ட்ரல், அதாவது உங்கள் பேபியோட நோஸில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் போர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சலைன் சொல்யூஷன் உங்கள் பேபிஸ்க்கு போர் பண்ணுற டைம் லைட்டாக உங்கள் பேபியோட ஹெட்டை லைட்டாக டில்ட் பண்ணி போர் பண்ணுங்க. இந்த சலைன் சொல்யூஷனில் ஆன்டிவைரல் as well as ஆன்டிபாக்டீரியல் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்கள் பேபியோட நேசல் பேசேஜில் இருக்க மியூக்கஸை இதை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணும். அப்புறமா போட்லி பேக். போட்லி பேக்னா என்னது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ப்ஸ் சச் as கார்லிக் அப்படின்னா பூண்டு, அப்புறமா க்ளோவ்ஸ் அப்படின்னா லவங்கம், அதுக்கப்புறமா கேரம் சீட்ஸ் அப்படின்னா ஓம விதைகள். ஹர்ப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க 5 minutes கிட்ட. அப்புறமா இந்த ஹர்ப்ஸை ஒரு க்ளீன் காட்டன் கிளாத்ல நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போட்லி மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா ஒரு பொட்லம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த போட்லி பேக்கை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேபியோட செஸ்ட், அதாவது நெஞ்சில லைட்டா ரப் பண்ணி விடுங்க. ஆல்சோ நீங்க உங்க பேபியோட பெட்ரூம்ல இதை பிளேஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இந்த போட்லி பேக்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் கண்டிப்பா ரொம்பவே வண்டர்ஸ் பண்ணும். உங்க பேபியோட சுவாச குழாயில அப்படியே இறங்கி அந்த மியூக்கஸை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே அதை எக்ஸ்கிரீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த போட்லி பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா ஹெட் எலிவேஷன். ஹெட் எலிவேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேபி தூங்குற டைம் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க உங்க பேபிக்கு. இந்த மாதிரி பில்லோ நீங்க பிளேஸ் பண்றதுனால உங்க பேபியோட ஹெட் லைட்டா எலிவேட் ஆயிருக்கும். உங்க பேபியோட நேசல் பேசேஜ்ல ஏர் ஃப்ளோ ரொம்பவே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். ஸோ சளி ஏதாவது உங்க பேபியோட நேசல் பேசேஜ்ல பிளாக்டா இருந்ததுன்னா அது அப்படியே ட்ரெயின் ஆகி அப்படியே எக்ஸ்கிரீட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆல்சோ நீங்கள் இப்போ பேபியை தொட்டில் வச்சிங்கன்னா லைட்டாக உங்கள் தொட்டில் கிரிப்பை லைட்டாக எலிவேட் பண்ணிக்கோங்க. 6 to 12 months இருக்கிற பேபிஸ்க்கு ஹோம் ரெமிடிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டர்மரிக் பேஸ்ட். கொஞ்சமாக டர்மரிக் கொஞ்சமாக வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை உங்கள் பேபியோட ஃபோர்ஹெட், அதாவது உங்கள் நெத்தியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. டர்மரிக்ல இருந்து லிபரேட் ஆகிற ஹீட் கண்டிப்பா உங்க பேபியோட மியூக்கஸ், அதாவது சளியை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே ட்ரெயின் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் பேஸ்ட், அப்படின்னா கொஞ்சமா சுக்கு பவுடர் கொஞ்சமா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி இதையுமே நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேபியோட ஃபோர்ஹெட் அதாவது நெத்தியில அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களோட சளி பிரச்சனை கம்மியாகும். அப்புறமா காரம் சீட்ஸ் இல்லைன்னா அஜ்வைன் சீட்ஸ். இந்த காரம் சீட்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஓம விதைகள். இதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓம விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட குவான்டிட்டி 1/2 வரைக்கும் ஆகணும். அதுக்கப்புறமா இதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இந்த ஓம விதையோட வாட்டரை நீங்க உங்க பேபிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சளி அப்புறமா இருமல் பிரச்சனை கம்மியாகும். அப்புறமா ஸ்டீம் such as vaporizers இல்லைன்னா ஹியூமிடிஃபையர் ஆல்சோ ஸ்டீமர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டீமர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா உங்களோட பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டீம் பாத்ரூம்லயே அப்படியே சர்க்குலேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா உங்க பேபிஸை பாத்ரூம் முழுக்க ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஸ்டீம்ல அப்படியே இன்ஹேல் பண்ண வைங்க. இந்த மாதிரி பண்றதுனால ஸ்டீம் அவங்களோட நேசல் பேசேஜ் உள்ளுக்க அப்படியே ஃப்ரீயா ஃப்ளோ ஆகி அவங்களோட மியூக்கஸ் அதாவது சளியை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே ட்ரெயின் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வார்ம் ஆயில் மசாஜ். என்ன ஆயில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னா கடுகு எண்ணெய், ஆல்சோ கோகனட் ஆயில் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். இந்த கோகனட் ஆயில் இல்லைன்னா மஸ்டர்ட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வேணும்னா கேம்ஃபர் அப்படின்னா கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஆயில் நல்லா வார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆயிலை உங்க பேபியோட பேக், அப்புறமா உங்க பேபியோட ஃபோர்ஹெட், அப்புறமா உங்க பேபியோட செஸ்ட் ஏரியா, ஆல்சோ உங்க பேபியோட பாம்ஸ்ல, அப்புறமா உங்க பேபியோட ஃபீட் அதாவது பாதத்துல எல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே பேபியை ரெஸ்ட் எடுக்க வைங்க. இந்த வார்ம் ஆயில இருந்து வரக்கூடிய ஹீட் உங்க பேபியோட உடம்புல இருக்க சளியை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே ட்ரெயின் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 வயசு மேல இருக்கிற பேபிஸ்க்கு என்ன ரெமிடிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹனியுமே ரொம்பவே வண்டர்ஸ் பண்ணும். இந்த ஹனி பேபிக்கு இருக்கிற தொண்டை வலி அதாவது த்ரோட் பெயினை கம்மிப்படுத்தும். அப்படியே அவங்க பேபியோட த்ரோட்ல நல்ல ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஹனியை எப்படி கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனியில் கொஞ்சமாக பிஞ்ச் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிஞ்ச் சுக்கு பவுடர் அப்படின்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் பேபிக்கு அப்படியே கொடுத்துருங்க. இந்த ஹனியில் நிறையவே ஆன்டிவைரல் கெப்பாசிட்டி இருக்கு. கண்டிப்பாக இந்த ஹனி உங்கள் பேபியோட இன்ஃபெக்ஷன் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறமா டர்மரிக் மில்க் கொஞ்சமா வெதுவெதுப்பான இருக்கிற ஒரு கிளாஸ் ஆஃப் பால்ல ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு இதை கொடுங்க. டர்மரிக் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே ஹை மெடிசினல் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹர்ப். துளசி கசாயம். இந்த கசாயம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 6 to 7 துளசி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 இல்லைன்னா 3 பெப்பர் ஹார்ன்ஸ் அதாவது முழு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பனக்கற்கண்டு அதாவது பாம் ஜாகரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை அப்படியே கூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இந்த துளசி கசாயம் உங்க பேபிஸ்க்கு கொடுங்க. துளசி லீஃப் அதாவது பேசல் லீஃப். இந்த லீவ்ஸ்ல ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் கெப்பாசிட்டி நிறையவே இருக்கு. ஆல்சோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ கண்டிப்பா உங்க பேபியோட இன்ஃபெக்ஷன் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்சோ அடிக்வேட் ஃப்ளூயிட். நிறைய ஃப்ளூயிட் உங்க பேபிஸ்க்கு கொடுத்துட்டே இருங்க. வார்ம் வாட்டர் அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க. ஆல்சோ ஜூஸஸ் சச் ஆஸ் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைன்னா பொமிகிரானட் ஜூஸ் எல்லாம் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். நிறைய சூப்ஸ் ட்ரை பண்ணலாம். சூப்ஸ்ல நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா சிக்கன் சூப் ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். சப்போஸ் நீங்க வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சூப்ஸ் இல்லைன்னா பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இல்லைன்னா பிளென்டி ஆஃப் ஜூஸஸ் கொடுக்கறதுனால உங்க பேபியோட பாடி டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க பேபி ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுங்க. ஆல்சோ மிளகு ரசம் அதாவது பெப்பர் ரசம்.
இந்த மாதிரி ரசம் நிறைய சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனாலுமே மிளகு ரொம்பவே வண்டர்ஸ் பண்ணும். பேபியோட த்ரோட்க்கு ஒரு சூதனிங் கெப்பாசிட்டி கொடுக்கும். அப்புறமா உங்கள் பேபியோட இம்யூனிட்டி பவருமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே வண்டர்ஸ் ஆக்ட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ண பிறகு உங்கள் பேபிஸ்க்கு உங்களோட கஃப் இல்லைன்னா கோல்டு ப்ராப்ளம் சரியாகலைன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே சரியாகலைன்னா கண்டிப்பாக பீடியாட்ரிஷியன்ட்ட விசிட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளோட சளி இல்லைன்னா இருமல் பிரச்சனையோட ப்ரோக்ரெஷன் டு சிவியர் ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண. தேங்க்யூ.